ஷாம், அவங்க ராஜ்யசபாவிடம் கேட்கிறதே அவருடைய விஜயகாந்த் அவர்களுடைய மைத்துனர் அவருக்காக தான், சுதீஷ் அவர்களுக்காக மட்டும்தான் திரும்ப திரும்ப ராஜ்யசபாவிடம் அவருக்கு தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, ராஜ்யசபா சீட் சுதீஷுக்கு கொடுத்த பிறகு மாநில அரசியலை கட்சியையும் தன் மகனுக்கு ஒப்படைத்து விடுவதாக தான் பிரேமலதா அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே சுதீஷ் அவர்கள் தான் தற்போது ராஜ்யசபா எம்பியாக திமுக மூலம் ஆக்கப்படுவார் என்று உறுதியாக இருக்கிறது. ஏனென்றால் திமுகவை பொறுத்தவரைக்கும் 4 இடங்கள் இருக்கிறது. வருகின்ற மார்ச் 14ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் 4 இடங்கள் ராஜ்யசபா இடங்கள் அவர்களுக்கு காலியாக இருக்கிறது. அதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய திருச்சி சிவா மற்றும் இளங்கோ வழக்கறிஞர் சங்கத்தை சேர்ந்த இளங்கோ எனது என்ஆர் இளங்கோவுக்கும் திருச்சி சிவாவுக்கும் ஏற்கனவே ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது மீதம் இருக்கக்கூடிய 2 தொகுதிகள் அந்தியூர் செல்வராஜ் அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பதிலாக மீண்டும் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அதே போல கனிமொழி சோமு அவர்களுக்கும் இந்த முறை வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் மாநில அரசியலில் ஈடுபட்டு வருவதால் மாநில அரசியல் தன்னுடைய வேட்பாளராக சட்டமன்ற தேர்தலில் களமிறங்குவதற்கான வாய்ப்புகளை தேடிக் கொண்டிருப்பதால் அவர்களுக்கும் இந்த இடம் வேண்டாம் என்று சொல்லதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே அந்த ஒரு இடம் தேமுதிகவிற்கு மிச்சம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் அந்த ஒரு இடத்தை மதிமுகவும் ஒரு பக்கம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. வருகின்ற 22ஆம் தேதி நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையின் போது முதல் பேச்சுவார்த்தையே மதிமுக தன்னுடைய இடங்கள், அதாவது ஒரு ராஜ்யசபா இடங்களை அவர்கள் கேட்பதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது தேமுதிக அதை உறுதி செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் திமுகவை பொறுத்தவரைக்கும் 170 தொகுதிக்கு குறையாமல் நிற்க வேண்டும் என்று அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. எனவே இந்த 170 தொகுதியில் தற்போது இருக்கக்கூடிய கூட்டணி வகையிலே ஏகப்பட்ட பேருக்கு, அதாவது ஏகப்பட்ட கட்சிகள் தற்போது திமுக கூட்டணியில் இருப்பவர்கள், அதுவும் இல்லாமல் நிறைய சிங்கிள் டிஜிட் என்று சொல்லக்கூடிய ஒற்றை வரிசைக்கு நிறைய பேருக்கு இடம் கொடுக்கப்படும். தேமுதிகவிற்கு தற்போது இருக்கக்கூடிய சூழலில் 5 முதல் 6 இடங்கள் மட்டுமே ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் கூடுதலாக ஒதுக்கினால் ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, விசிக என அனைத்து கட்சிகளுக்குமே தலா 6 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2017 முதல் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த கூட்டணியில் இருந்து வருகிறார்கள். திடீரென்று தேமுதிகவிற்கு கூடுதலாக இடம் கொடுத்தால் அது கூட்டணியில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். புதிய கட்சிக்கு இவ்வளவு பெரிய இடமா, அப்ப காலமாக நாங்கள் கூட்டணியில் தானே இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி வரும். அப்படி ஒரு சூழலை திமுக ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது. அதன் அடிப்படையிலே வெறும் ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே அவர்களுக்கான இடம் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஷாம், அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஒற்றை இலக்கத்தில் கொடுத்தால் மட்டும்தான் திமுகவால் 170 தொகுதிகள் நிற்க முடியும். 170 என்ற இலக்கு என்ற அடிப்படையில் தான் திமுக தற்போது நிற்கிறார்கள். எனவே அவர்களுக்கு அந்த அடிப்படை